அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு வாரமாக நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன விவாதம் என்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த வந்தே மாதரம்ங்கிற ஒரு தேசபக்தி பாடலை நேரு எதிர்த்தார், முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவர் நேரு அதுக்கு எதிராக இருந்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை பார்லிமெண்ட்டில் அவர் வைக்கிறார். வைக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் தரப்பில் பேசக்கூடிய ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க நாங்கள் வந்தே மாதரத்தை எதிர்க்கலை, நேரு அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த பெரியங்க பேசுகிறாங்க. ஒரு வரலாறும் தெரியலை. நம்ம இப்போ அந்த நேரு வந்தே மாதரத்தை எதிர்க்கத்தான் செஞ்சார், முஸ்லீம்களுக்காக தான் எதிர்த்தார், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வரலாறு தெரியாமல் மோடி சொன்னது உண்மை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வந்தே மாதரம்ங்கிறத முஸ்லீம்கள் வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்தே மாதரத்துக்கு எதிரான ஆளுக்கு இல்லைன்னு காங்கிரஸ் பதிவு பண்ணுறாங்க. இன்னும் திருந்தலை காங்கிரஸ். இன்னமும் காங்கிரஸ் என்ன செய்யலை, திருந்துன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. வந்தே மாதரத்தின விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு வங்காள மேற்கு வங்காளம் பிரிக்கப்படாமல், வங்காளம் இருந்துச்சுல, பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வங்காளத்தில் ஒரு கலவரம் நடக்குது, இந்து முஸ்லீம் கலவரம். அந்த கலவரத்தை பற்றி உள்ள ஒரு நாவல் ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதப்படுது. அந்த நாவலில் தான் இந்த வந்தே மாதரம்ங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம கலவரம் செய்யும் பொழுது இந்துக்களாகியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்து தான் முஸ்லீமான்னு கண்டுபிடிக்கணும்ல. கூட்டமாக வரும்போது முஸ்லீமை இந்துவை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்தே மாதரம் சொல்லுங்கள், வந்தே மாதரம் சொன்னீங்கன்னா இந்துன்னு சொல்லி கொல்லாமல் விட்டுருங்க, வந்தே மாதரம் சொல்லாட்டி கொண்டு கொடுங்க, அதுதான் அளவுகோல் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாட்டு உண்டாக்கப்பட்டது. அந்த பாட்டு உண்டாக்கப்பட்டது ஒரு கலவரத்தின் போது முஸ்லீம் வந்தே மாதரம் சொல்ல மாட்டான். ஏன்னா அதனுடைய அர்த்தம் ஷிர்கான அர்த்தமாக இருக்கனால முஸ்லீம் சொல்ல மாட்டாங்கிறதுனால இவங்களுக்குன்னு ஒரு வாசகத்தை உண்டாக்கி அந்த பெரிய கலவரம் நடக்கும் பொழுது அந்த வாசகத்தை சொல்லுவாங்க. அந்த நாவல் பிரபலமானவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த இந்து மகாசபை இவங்களெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் அப்போ தேசியம்னு ஆகலையில், நாடு சுதந்திரம் அடையலை, தேசிய கீதம் உருவாகலை, வெள்ளக்காரங்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள்லாம் இந்த வந்தே மாதரம்ங்கிற ஒரு பாட்டை பாடுவாங்க. அந்த பாடி தேசபக்தியை காட்டுவாங்க. இப்படி காட்டினவுடனே இந்த நோய் என்ன செய்யுதுன்னு கேட்டால், காங்கிரஸ்லையும் பற்றி கொள்ள ஆரம்பிக்குது. காங்கிரஸ் நம்ம வந்தே மாதரம் சொல்லுவது, அவன் வந்தே மாதரம் எதுக்கு சொல்கிறான், இது முஸ்லீம்களுக்கு எதிரி என்பதற்கு தான் வந்தே மாதரத்தை சொல்கிறான். ஆனாலும் அவன்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் கட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்தே மாதரம்ங்கிற அவங்க ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி மாநாடு எதாக இருந்தாலும் அப்போ தேசபக்தி பாடல் கிடையாதுல்ல, ஜனகன மனோலாம் இப்போ கிடையாது. அப்போ வந்தே மாதரம்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அப்போ முகமது அலி ஜவஹர் அவர் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு மாநாட்டில் அந்த பாட்டை படித்தவுடனே பகிரங்கமாக எழுந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டார். வந்தே மாதரம்னா மண்ணை வணங்குறோம்னு அர்த்தம். வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம், வந்தேன்னா வணங்குகிறோம், மாண்டா தாய், மாதரம்னா மண், தாய் மண்ணே வணக்கம். அவர் கூட ஏஆர் ரஹ்மான் கூட படித்தார்ல, தாய் மண்ணே வணக்கம்ண்டு. வந்தே மாதரத்துக்கு அர்த்தம் தான். வந்தே மாதரத்தை தான் என்ன செஞ்சார், ஒரு மியூசிக் பாடலை போட்டார். வந்தே மாதரத்துக்கு என்ன அர்த்தம், தாய் மண்ணை வணங்குகிற, இந்த மண்ணை நான் கும்பிடுறேன் வணங்குறேன்னு அர்த்தம். முஸ்லீம் வணங்குவானா? அதே மாதிரி பாரதியார் என்ன செஞ்சார், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம்னு அர்த்தம் அவனே சொல்கிறான். வந்தே மாதரம் என்போம், அதுக்கு அர்த்தம் என்ன, மாநில தாயை வணங்குதும் என்போம்னு பாரதியாருக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்குறான். அப்போ அவர்கள் மண்ணை வணங்குவாங்க, மண்ணை வணங்குவாங்க, கல்லை வணங்குவாங்க, அவங்க கொள்கையில் உள்ளது. நம்ம அதை போய் மறுக்கல, நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண போகிறதில்ல. நம்ம ஏன் வணங்கணும், ஒரு மண்ணை வணங்கணும் என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால முஸ்லீம்கள் எதிர்க்க ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் என்ன பெரிய பிரிவினை ஏற்படுது. காங்கிரஸுக்குள்ளேயே முஸ்லீம்கள்லாம் கடுமையான ஒரு கொந்தளிப்பை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வெள்ளக்காரங்காலத்தில் நடந்த ஒரு தேர்தலில் 7 மாகாணத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்போ 7 மாகாணத்தில் ஜெயித்த உடனே அவங்க காங்கிரஸில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், இந்த 7 மாகாணத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இக்பாலுடைய கவிதை சாரே ஜஹான் சச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு ஒரு கவிதை இருக்குது. உலகத்தில் சிறந்த நாடு எங்கள் இந்தியா தாண்டு. அது மத கருத்துலாம் அதில் ஒன்றும் கிடையாது, நல்ல கருத்து. அதை படிங்க. முஸ்லீம்கள் சாரே ஜஹான் படிச்சுக்கிறங்க, இந்துக்கள் வந்தே மாதரம் படிச்சுக்கிறங்கன்னு ரெட்டை தேசிய கீதத்தை காங்கிரஸ் உண்டாக்குறாங்க. அப்போ அதையும் கடுமையாக முஸ்லீம்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி நீ வந்தே மாதரம்ங்கிற ஒரு மதத்துடைய கருத்தை சொல்லுது, அதுக்கு பின்னாடி சரஸ்வதி லட்சுமி எல்லாம் வரும். அந்த பாடலில் முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அவங்களுடைய தெய்வங்களையாக சொல்லி வணங்குற மாதிரி கும்பிட்ற மாதிரி விஷயங்கள் அதில் என்ன செய்யும் முழுமையாக வரும். அதையெல்லாம் சொல்லி முஸ்லீம்கள் எதிர்த்த உடனே தான் நேரு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஸ்டாப் பண்ண சொல்கிறார். நேரு என்ன செய்கிறாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் அந்த வந்தே மாதரத்தை ஆதரிக்கிறார். அவர் கடிதம் போடுறாரு நேரு,
நேருக்கு கண்டித்து அவர் போடுறாரு. அப்போ நேரு பதில் கொடுக்குறாரு, இல்லை முஸ்லீம்கள் கொந்தளிப்பை வந்து நமக்கு அடக்க முடியலை, அவங்க ஏற்றுக்கிற தயாராக இல்லை, அதனால் வந்தே மாதரத்தை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி நேரு வாபஸ் வாங்கிட்டார். இதைத்தான் மோடி சொல்கிறார். மோடி வந்து முஸ்லீம்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நேரு வாபஸ் வாங்கினார்னு சொல்கிறாரு. பெரியங்க அங்கே உட்காந்துட்டு வாபஸ்லாம் வாங்கலை, வந்தே மாதத்துக்கு எதிராக இல்லைங்க. எப்படி வரலாறு எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய பாட்டனார் வரலாறு கூட அவங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்தே மாதரத்தை ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது. வந்தே மாதரம் என்பது தப்பு கிடையாது, அது ஒரு நல்ல விஷயந்தான், அதை வந்து நேரு வந்து விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவன் பரவாயில்லை மாதிரி இருக்குதே. எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க? எங்கள் மத நம்பிக்கைக்கு மாற்றமான ஒன்றை இப்படி தேசிய கீதமாக்குவீங்க. அப்புறம் 1950 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எதை தேசிய கீதமாக ஆக்குறதுன்னு ஒரு விவாதம் நடக்கிறது. ஊமே வந்தே மாதரம்ங்கிறான், நம்ம ஆளுக்கு சாரே ஜஹான் சாச்சாங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் தாகூர் எழுதின வந்து ஜனகணமனவை ஆக்குறாங்க. அப்போ ஜனகணமனன்னு ஆக்குனதுக்கு பிறகு வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் ஆகுமா? ஒரு காலத்தில் படிச்சிங்க, ஓகே. இந்த ஜனகணமன தான் தேசிய கீதம் ஆனதற்கு பிறகு ஒரு மதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாட்டை எல்லோரும் படிக்கணும் இப்படி சொல்லுவீங்க. அதனால் வந்தே மாதரம்ங்கிறது நம்ம ஏற்றுக்கிற அவசியமே கிடையாது, சட்டப்படியும் கிடையாது. நீதிமன்றங்களே தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க வந்தே மாதரம் பாடணுங்கிற சட்டப்படி அவசியம் கிடையாதுன்னு சொல்லி. தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் என்று அரசியல் சட்டத்தில் இருக்குது. அப்படி பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. அப்போ ஜனகணமன தானப்போ நம்ம தேசிய கீதம் வச்சுருக்கிறோம், அதில் வந்தே மாதரத்தை திணிக்கிறாரு. அதை இவங்க பேசாமல் ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு, ஆமாடா நாங்கள் இதுக்கு தான் செய்வோம், ஒரு மதத்தின் கருத்தை திணிக்க மாட்டோம், ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒன்றை தேசிய கீதமாக ஏற்றுக்கிற மாட்டோம்னு தானே பேசணும். அப்படி பேசக்கூடிய தெளிவு ஒரு காங்கிரஸுக்காரனுக்கும் இல்லை. இந்த திமுகவிலையும் இருக்காங்க, அவங்களாவது பேசுனாங்களா? அது எப்படிப்பா அதை பாடுவாங்க? நீங்கள் ஒரு மண்ணை வணங்க சொல்கிறீங்க, அவங்க அல்லாஹ் தஆலா யாரும் வணங்க மாட்டாங்க, அவங்கள போய் மண்ணை வணங்குங்கிறீங்க, லட்சுமி வணங்குற சரஸ்வதி அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஒரு இங்கே நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? வந்தே மாதரத்துக்கு நாங்கள் எதிரி இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க தான் அர்த்தம். மோடி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்தே மாதரம் படிங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு அர்த்தம். அப்போ இந்த எந்த எதிர்க்கட்சிகள் ஒழுங்காக பேசுவாங்கன்னு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஒரு அறிவும் கிடையாது. இது என்ன இதனுடைய விஷயம் வந்தே மாதரம்னு மோடி கிளப்புறாரு, அதனுடைய வரலாறு என்னென்றாவது முஸ்லீம்கள்கிட்ட கேட்டால் சொல்லணுமா இல்லையா? மோடி கிளப்பினவுடனே ஜம்மியத்து உலமாவுடைய தலைவர் அழகாக பதில் சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்கள் மத நம்பிக்கைக்கு எதிரானது என்று தெளிவாக நெஞ்ச தைரியமாக அவர் பேசினார். அதை படிச்சுட்டால் அது மாதிரி பேசணுமா இல்லையா? முஸ்லீம்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பேசாமல் அந்த ஆர்எஸ்எஸ் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மோடியும் பேசுகிறாரு, காங்கிரஸும் பேசுது பார்லிமெண்ட்டில். அப்போ எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம என்ன மாதிரி இவங்க நமக்கு உதவியாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு தகவலுக்கு தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.